வணக்கம் பிரவீன். அதாவது பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பண மோசடியில் ஈடுபட்ட நகைக்கடை உரிமையாளரை கைது செய்த தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தற்போது கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அதாவது சேலம் வீராணம் அடுத்த வளச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் சபரி சங்கர். இவர் சேலம், தருமபுரி, நாமக்கல், ஆத்தூர், திருச்சி உள்ளிட்ட 11 பகுதிகளில் FVS என்ற பெயரில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். மக்களை கவரும் வகையில் பொங்கும் தங்கம் பழசுக்கு புதுசு என்ற பெயரில் கவர்ச்சிகரமான பல திட்டங்களை அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களிடம் பண நகைகளை ஏமாற்றினார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்னரே இவர் நடத்தி வந்த கடைகளை பூட்டிவிட்டு மக்களிடம் வாங்கிய நகை பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார். இதில் பழைய நகை மற்றும் சீட்டு தொகை என சுமார் 100 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்தது தலைமறைவாகியுள்ளது என்று மக்கள் குறிப்பிட்டனர். நகை மற்றும் பணத்தை கொடுத்து ஏமாற்றம் அடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த புகாரின் பேர்ல சேலம் மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டு சபரி சங்கர் மீது தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். 500க்கும் மேற்பட்டோர் புகார்கள் கொடுக்கப்பட்ட நிலையில 15 புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல சுமார் 13.75 கோடி மோசடி செய்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தலைமறைவான சபரி சங்கர் புதுச்சேரியில் பதிவுகிறதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தருமபுரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர், அதாவது காவல் ஆய்வாளர் கற்பகம் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் விரைந்து சென்று வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்த சபரி சங்கரை நேற்று அதிரடியாக கைது செய்த பின்பு தருமபுரிக்கு கொண்டு வந்தனர். இன்று மாலை நேரத்தில் சபரி சங்கர் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதாக காவல்துறையினர் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இங்கிருந்து தருமபுரியிலிருந்து கோவைக்கு நீதிமன்றத்திற்காக அழைத்துச் சென்றுள்ளனர் காவல்துறையினர். பிரவீன்.